பராசக்தியும் பீரியாடிக் மூவி தானே மேம்? ஆமாம் மேம், அப்படி சொல்லலாம். டீசர் பார்க்குறப்போ கரெக்ட். I don't know how much I can talk about it. நம்ம ஊர் படம், தட் இஸ் பாலானோட படம் வந்து ஃப்ரான்ஸில் வந்து இட்ஸ் ஆர்கைவ். ஓகே. அவர் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் வச்சு அவங்களும் இன்டர்வியூ பண்ணார். திங்க் ஐ வாஸ் த 100th person to meet him. சூர்யா ஆறதுக்கு முன்னாடி அவர் பேர் சரவணன். ஸோ இன்னை வரைக்கும் அவர் சரவணனா தான், கார்த்தினா, ரெண்டு பேரும். ஸோ தே ஆர் லைக் 2 brothers to me. நான் அந்த கதை கேட்க போகும்போதே ஐ ஆல்வேஸ் திங்க், ஐயோ இந்த செட் சாங் வரக்கூடாது, எனக்கு இந்த கண்ணை மூடனா இந்த யூரோப்பில் ஸ்னோவில் ஆடுறது எனக்கு வேண்டாம். பட் ஐ கெஸ் தட்ஸ் பார்ட் ஆஃப் சினிமா. திஸ் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் Bala sir's team, where Sudha Kongara was the associate director of that film. She actually taught me this is how it is done. மெஷர்மெண்ட் கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட், அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம தைக்க சொல்லுவோம், தைக்கிறாங்க. ஃபோட்டோஷூட்டுக்கு போகிறோம், ட்ரையல் பார்க்க சொன்னால் பார்த்தாச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோஷூட்டில் போனால் அந்த ஷர்ட்டே ஏறாது. ஓகே. ஆனால் அங்கே வந்து அந்த டெய்லரை கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க, எங்களை தான் கேட்பாங்க. ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ இப்போ என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் அவார்ட் வினர் காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருக்கேன் மேம், ஹாப்பியாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட 10 years ப்ளஸ் ஆகுது மேம். லைக் ஆமாம், 2013 இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க, இப்போ 25 ஆகுது. 10 years ப்ளஸ் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். 10 years நீங்கள் சொன்ன அப்புறமா தான் அப்படியே எனக்கு அவ்வளோ நாள் ஆயிடுச்சான்னு தோணுச்சு. பட் இட்ஸ் பின் அ வெரி பாசிட்டிவ் ஜேர்னி. அண்ட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது பாலா சரோட. அவர் எப்போவுமே நான் சொல்லுவேன், அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டட் ஆஃப் வித் சம்திங் லைக் தட். அண்ட் அவரோட ஒர்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மற்ற படங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுது. ஈவன் ஷூட்டிங் லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே. அண்ட் ஓவர் த லாஸ்ட் 10 years ஐ திங்க் there's been a lot of learning. எவ்ரி டே இஸ் a நியூ டே மாதிரி. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் ஒரு டைரக்டராக மாறுறாரு. ஸோ த ஜேர்னி ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் ஆல்சோ பிகம்ஸ் பார்ட் ஆஃப் ஆர் ஜேர்னி. ஸோ ஐ ஃபீல் ஐம் வெரி கிரேட்ஃபுல், பிளெஸ்ட் to have worked with some of the nicest people, and even the tough ones have given a lot of learning lessons. So it's been very good. சூப்பர். ஃபர்ஸ்ட் படத்துலேயே நீங்கள் நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, அந்த நீங்கள் யோசிச்சிங்களா நமக்கு இது நேஷனல் அவார்டு கிடைக்கும், ரெகக்னேஷன் இருக்குன்ற மாதிரி யோசிச்சிங்களா? இல்லை, ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் படம் வரும்போது எனக்கு இந்த அவார்ட் சினாரியோலாம் தெரியாது. ஓகே. அப்சல்யூட்லி ஐடியாவே இல்லை. ஸோ ஐ கம் ஃப்ரம் அ வெரி கார்ப்பரேட் பேக்ரவுண்ட். ஸோ இந்த படம் பண்ணி முடிச்சுட்டு ஐ ஹேட் நோ ஐடியா. ஸோ அந்த அவார்ட் வரும்போது இட் வாஸ் அ சர்ப்ரைஸ். அண்ட் அப்போ தான் ஐ காட் டு நோ அபவுட் லைக் த லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட் தட் அ நேஷ்னல் அவார்ட் ஹோல்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப பொறுப்பு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. ஸோ யூ ஹாவ் டு லிவ் அப், அண்ட் வென் யூ கோ தேர் டு ஆக்சுவலி ரிசீவ் இட், இட்ஸ் லைக் அ சரியல் மூமெண்ட். சின்ன வயசுலேருந்தே அந்த ட்ரெஸ்அப் நல்லா பண்ணிக்கிறது, அந்த மாதிரி யாருக்காச்சும் க்ரூம் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்துச்சா? லைக் எங்கே இந்த ஐடியா வந்துச்சு? சின்ன வயசுலேருந்து ட்ரெஸ்அப் பண்ண பிடிக்கும் எனக்கு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸ் அந்த பாபி டால்க்கு டிஃப்ரெண்ட் க்ளோத்ஸ் அப்போல்லாம் இப்போ கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. ஸோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஐ கம் ஃப்ரம் அ டெக்ஸ்டைல் பேக்ரவுண்ட். ஸோ சின்ன வயசுலேருந்து கடையில் அப்பாவோட, அப்புறம் சோர்சிங்க்கெல்லாம் வி யூஸ் டு ட்ராவல் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இது அண்ட் ஃபேக்ட்ரியிலே வளர்ந்தோம் நாங்கள். மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் அ டெய்லர். ஸோ வீட்டில் முன்னாடியே ஃபேக்ட்ரி இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் உள்ள வீட்டுக்கு போகணும். ஸோ எனக்கு வந்து டெக்ஸ்டைல்ஸ் வர் நாட் நியூ. ஆனால் சினிமாவுக்கு வரணுன்ற பிளானே இல்லை. நான் பாட்டுக்கு இருந்தேன். அப்போ தான் பாலா அண்ணா வந்து கூப்பிட்டு ஐம் டூயிங் திஸ் பீரியாடிக் ஃப்ளிக் அவர் சொன்னார். அண்ட் அவர் யூஸ்வலாக டிசைனர்ஸ் பெருசாக யூஸ் பண்ண மாட்டார். அவருக்கு ரிசர்ச்க்காக ஒருத்தங்க தேவைப்பட்டுச்சு, அப்படி தான் நான் வந்தேன். நீங்கள் பரதேசிக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் உங்கள் மேலே, நேஷனல் அவார்டு வினிங் காஸ்டியூம் டிசைனர் என்ன பண்ண போகிறாங்கன்னு. நீங்கள் உடனே ஃப்ரெஞ்ச் மூவிக்கு போயிட்டீங்களா மேம்? அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி ஃப்ரெஞ்ச் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, அவங்க மிஷல் ஸ்பினோசா தி டைரக்டர், அவர் இந்தியாவுக்கு வந்து he was actually meeting technicians. ஓகே. அப்போ வந்து அந்த படமும் ஐ திங்க் ஐ ஷுட் கிவ் த கிரெடிட் டு பாலா சார். பிகாஸ் அவர் என்ன சொன்னாருன்னா, இன்டர்வியூவில் வந்து ஹி வாஸ் இன்டர்வியூயிங் லாட் ஆஃப் பீப்புள், ஹெச்ஓடிஸ் லைக் டிசைனர்ஸ் எல்லாருமே. நம்ம ஊர் படம், தட் இஸ் பாலானோட படம் வந்து ஃப்ரான்ஸில் வந்து இட்ஸ் ஆர்கைவ்ட். ஓகே. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அவங்களோட கேலிபர் வச்சு அவங்களும் இன்டர்வியூ பண்ணார். ஸோ ஹி ஹேட் இன்டர்வியூட் குவைட் அ ஃபியூ பீப்புள். ஐ திங்க் ஐ வாஸ்
the 100th person to meet him. ஓகே. And நான் அப்போ சொல்லும் போது எனக்கு நான் யார் கூடயும் ஒர்க் பண்ணது கிடையாது, இது என் ஒரே படம் பண்ணியிருக்கேன். And after he met me, he said, then I want to work with you. You are the So it was like very surprising. ஏன்னா I just got a call, நீங்கள் வாங்க அப்படின்னு. அங்கே போன அப்புறமா தான் I realized, okay, so actually coming from a school like this holds a lot of respect. And அந்த படத்தில் it was amazing because அவங்க அளவுக்கு பிளானிங் நம்ம பண்ணவே மாட்டோம். ஒரு வருஷம் பிளான் பண்ணுறாங்க ஒரு படத்துக்கு. ஷூட் டேஸ் ஆர் லெஸ். Pre-production and post-production is very intense, especially sound engineering. The sound team is so big. So it was fantastic. ஆமா. நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எனக்கு டஃப்பாக இருந்துச்சு. இது கிராக் பண்ண லைக் இந்த பேட்டர்னை கிராக் பண்ண டஃப்பாக இருந்துச்சு. லைக் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா மேம்? எனக்கு இந்த ட்ரீம் சாங் எல்லாம் கொடுத்தா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ஒரு கதை போயிட்டு இருக்கோம், நான் அந்த கதை கேட்க போகும்போதே ஐ ஆல்வேஸ் திங்க், ஐயோ இந்த செட் சாங் வரக்கூடாது, எனக்கு இந்த கண்ணை மூடனா இந்த யூரோப்ல ஸ்னோவில் ஆடுறது எனக்கு வேண்டாம். பட் ஐ கெஸ் தட்ஸ் பார்ட் ஆஃப் சினிமா. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். உங்கள் ப்ராசஸ் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கு மேம்? மை ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் only according to everybody whom I have met is very difficult. Okay. The film starts on day 1. Trunksல வந்து I have labels stickered like saying scene 22 costume number 1 plus costume number 2. ஒரு ஸ்டண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு 5 செட் வேணும்னா அது லேபிள் பண்ணி ஆர்டிஸ்ட் பேர் போட்டு எனக்கு சீல் பண்ணி ஆல்பம்ஸ் இருக்கும், பிடிஎஃப்ஸ் இருக்கும் எனக்கு. பிகாஸ் ஐ திங்க் ஷூட் வந்து ஹேஸ் டு பி அன் என்ஜாயபிள் ப்ராசஸ். அங்கே வந்து காஸ்டியூம் பிடிச்சிட்டு அப்ரூவல் இது இன்னைக்கு போடலாமா அந்த டவுட்ஸ் வந்து ஆக்டர்ஸ்க்கும் சரி டைரக்டர்ஸ்க்கும் சரி இருக்கக்கூடாது. ஒரு 5 வருஷம் முன்னாடி this also comes from Balasar's team, where Sudha Kongara was the associate director of that film. Creative. So என்னோட first படம் creative director. So the first movie she actually taught me this is how it is done. ஏன்னா I come from no school, யாரையும் அசிஸ்ட் பண்ணலை. ஸோ அவ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மேப் போட்டு காட்டுவாங்க இல்லையா. ஸோ நான் படித்தது அது. முதல்ல கொஞ்சம் ஈகோ இருந்துச்சு, நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க, பட் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கு. மேம் பொதுவாக எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலுமே வந்து பெண்களுக்கு வந்து லைக் அங்கே சில இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, லைக் பாலிடிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். பெண்கள் இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இந்த ஃபீல்ட் பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இட் வாஸ் ஒன்லி மேல் டாமினேட்டட். அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் விமென் கேம் இன் டு திஸ். தேர் வாஸ் ரெசிஸ்டன்ஸ் ஈவன் இனிஷியலி. ஒரு ஈகோ இருக்கும், இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. பட் ஐ திங்க் ஓவர் த இயர்ஸ் I also tell my team, they will try to break you, they will put you down, but you just have to fight it out. அந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு எங்கேயாச்சும் நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியும் லைக் இல்லை, ஒரு மெஷர்மெண்ட் கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட், அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம தைக்க சொல்லுவோம், தைக்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகிறோம், ட்ரையல் பார்க்க சொன்னால் பார்த்தாச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ ஷூட்டில் போனால் அந்த ஷர்ட்டே ஏறாது. ஓகே. ஆனால் அங்கே வந்து அந்த டெய்லரை கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க, எங்களை தான் கேட்பாங்க. So there have been situations where ego இவங்களுக்கு ஏன் நம்ம பண்ணணும். there have been lot of situations இன்னமும் நடக்குது. இந்த டிசைனர் நீங்கள் போடுறீங்கன்னா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் படத்தில். ஓகே. ஸோ நிறைய அப்படி நடக்குது. மேம் உங்கள் பாண்ட் வித் சுதா கொங்கரா மேம், ஏன்னா வந்து அவங்க படங்கள் நிறைய பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இப்போ வந்து பராசக்திலையும் வந்து பண்ண போகிறீங்க, லைக் அதை பற்றி சொல்லுங்கள். See, like I told you, my bond ன்னு சொல்கிறத விட my journey with Sudha started with Paradesi actually. In fact, அங்கே அவுட்டோர்லாம் போகும்போது I was new to cinema. அப்போ பாலானா வந்து அந்த மூணார் குற்றாலத்துலலாம் when we were staying, she was my roommate. அப்புறம் இறுதி சுற்று, I was part of her இறுதி சுற்று, குரு, and then சூரரை போற்று. So it's been like two women who learn from each other. And I also think she's made a space for herself where she also doesn't like to be called a female director. So இந்த இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா டைரக்டர் அவ்வளவுதான். ஆமா. பராசக்தியும் பீரியாடிக் மூவி தானே மேம்? ஆமா மேம், அப்படி சொல்லலாம். டீசர் பார்க்கறப்போ கரெக்ட். I don't know how much I can talk about it, but yeah. ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 10 இயர்ஸ்ல 12 இயர்ஸ்ல வந்து நான் வந்து இது எப்பயுமே மறக்க மாட்டேன், இந்த இன்சிடென்ட்டை மறக்க மாட்டேன், இந்த ஒரு லேர்னிங்கை மறக்க மாட்டேன்னா என்னவா இருக்கும் மேம் உங்களுக்கு? That's a good question. Actually ஒரு படத்துலயும் நிறைய கத்துக்கலாம். தன்ஷிகாவோட ஒரு லுக் டெஸ்ட் நடக்கும்போது they were clicking pictures and நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு படம் பார்த்து லேப்டாப்பில் போயிட்டு I said இது இந்த இயரிங் ரொம்ப நல்லா இருக்கு, நான் இதில் ரொம்ப அழகாக இருக்காங்க. அப்போ அவர் கோவமாக சொன்னாரா இல்லை தெளிவாக சொன்னாரான்னு ஞாபகம் இல்லை. பட் he just said அவளை அழகுபடுத்துறது உன் வேலை கிடையாது, வறுமையில் இருக்கா, அவளுக்கு ஒரு புடவை 2 புடவை கூட இல்லை கட்டிக்க, அவள் எந்த நிலைமையில் இருக்கா பாரு அந்த இதில்,
ஸோ இங்கே வந்து நீ அவளுக்கு இது அழகாக இருக்கு அழகா இது அழகா இல்லையா அப்போ இதுதான் எனக்கு வேணும். ஓகே ஸோ ஹீ ஜஸ்ட் புட் தட் தாட் இன் மை ஹெட் சேயிங் கதைக்கு மட்டும் நீ உண்மையாக வேலை செய், அவளை அழகாக காட்டணும்னு நீ பண்ணாத. ஸோ ஐ திங்க் தட் ஸ்டேட் வித் மீ த்ரூ அவுட். ஈவன் நவ் when somebody says I think you should give her this color, I think this is brighter, if it is required to the scene, to the yeah. So I think that's a great learning which I can never forget. நீங்க அன்லேர்ன் பண்ண ஒரு விஷயம் மேம், லைக் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கும், நம்ம படிச்சுட்டு போகிறப்போ லைக் டெக்னிக்கலாக போகிறப்போ நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் அன்லேர்ன் பண்ணும் அப்படின்னா என்ன மேம் இருக்குது? பாலண்ணா தான் இந்த இது சொன்னார். ஒரு நாள் போயிட்டு I was actually literally crying to him saying எனக்கு எப்படி I don't know how to go about it. அப்போ he said, see, when you go into an office wherever, வெளியே செருப்பு கழட்டி வச்சுட்டு போகிற மாதிரி உன் மைண்டை கழட்டி வச்சுட்டு go there and just work. Don't take your mental makeup and go there and have all your personal thoughts there. So that was a very important thing which I still do. எனக்கு பிடிச்ச க்ளோத்ஸோ எனக்கு பிடிச்ச இதுவோ எல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் பண்ணிவிட்டு, அண்ட் த பிக்கெஸ்ட் லேர்னிங் இஸ் டு ஜஸ்ட் ஒர்க், ஷட் த டோர் அண்ட் கம் பேக், அண்ட் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பேக் ஹோம். நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கோம், சில படங்கள் பார்க்குறப்போ இந்த படத்தில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கலாமே, நம்மளோட ஒர்க் இதில் வந்து தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண போனால் ஏதாச்சும் இருக்கா? ஃபீல் பண்ணதே கிடையாது எனக்கு. அப்படி இந்த ஆக்டரோட ஒர்க் பண்ணோம் அந்த ஆக்டரோட ஒர்க் பண்ணோம்லாம் கிடையாது. பட் இன் ரீசெண்ட் டைம்ஸ் அமரன் இஸ் சம்திங் ஐ ஃபெல்ட். இன்ஃபேக்ட் ஐ ஹட் மெட் ராஜ்குமார் பிஃபோர் ஃபார் த ஃபில்ம், பட் ஐ திங்க் சர்டன் ரீசன்ஸ்னால ஐ வாசன்ட் ஏபிள் டு டூ த ஃபில்ம், நோ வாஸ் ஹி ஏபிள் டு ஒர்க் வித் மீ இன் அமரன். மேம் நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிகா மேம்க்கு கம்பேக் அப்புறம் நீங்களாம் நிறைய படங்கள் டிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. லைக் அந்த சாய்ஸ் எப்படி, லைக் அவங்க எப்படி நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்களா அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ பேசிக்லி அவங்கள ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலேருந்து எனக்கு பழக்கம் கிடையாது. ஓகே. ஸோ ஆஃப்டர் ஷி காட் மேரிட் டு சூர்யா சார், ஸோ சூர்யா சார்ஸ் யங்கர் சிஸ்டர் பிருந்தா அண்ட் மீ ஹேவ் பின் கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரம் எல்கேஜி. ஓகே. ஸோ பிருந்தா என் வீட்டில் இருப்பா பாதி நேரம், நான் அங்கே. இவங்க ரெண்டு பேரும் அவர் சூர்யா ஆறதுக்கு முன்னாடி அவர் பேர் சரவணன். ஸோ இன்னை வரைக்கும் அவர் சரவணனா தான் கார்த்தினா ரெண்டு பேரும். ஸோ தே ஆர் லைக் டூ பிரதர்ஸ் டு மீ. அண்ட் அவர் அண்ணியை கல்யாணம் பண்ண அப்புறமா தான் ஐ ஹவ் மெட் ஹர். கல்யாணத்துலேருந்து ஐ ஹவ் நோன் ஹர். ஸோ இட்ஸ் பின் மோர் ஆஃப் அ ஃபேமிலி கைண்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன். அண்ட் வென் அன்னி வாஸ் ப்ரெக்னென்ட், ஐ வாஸ் ப்ரெக்னென்ட். ஸோ த கிட்ஸ் வர் பார்ன் அட் த சேம் டைம். வி வர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் மதர்ஸ். அப்போ தான் இந்த படம் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்களுக்கு இந்த படம் 36 வயதுல வரும்போது அவங்க சொன்னாங்க, நீ மூவிஸ் பண்ணுறல, வை டோன்ட் யூ டூ திஸ் ஃபில்ம், யூனோ ஐ எம் கமிங் பேக் ஆஃப்டர் ஸோ லாங். அப்போது ஐ வாஸ் லிட்டில் ஸ்கேர்ட் பிகாஸ் நான் அப்போ தான் ஒரு படம் 2 படம் பண்ணியிருந்தேன். ஸோ சார் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியலன்னொடனே ஷி said, no, I think you should go for it, I trust you. So she put it on me on the first film. But அதுக்கப்புறமா I think there's no looking back at all because there is one big similarity between the two of us over the years. We treat our work as work and our relationship is always separate. And the most important thing for her and for me is time discipline. Yes. 9 o'clock மீட்டிங்னா நாங்கள் 8:45க்கு நாங்கள் நிற்போம் இன்னே வரைக்கும். சூப்பர். அவங்களும் அப்படி தான். ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க, நானும் கிளம்பி போயிடுவேன். ஸோ இட்ஸ் அ boon and a bane. நிறைய பேர் அது திமிருன்னு நினச்சிப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டைம் சென்ஸ் வந்து இஸ் லைக் ரெஸ்பெக்டிங் த பர்சன் ஆர் த பிளேஸ் யூர் கோயிங் டு. ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் தட் போத் ஆஃப் அஸ் ஹேவ் ஒர்க்ட் டுகெதர் ஃபார் ஸோ லாங். தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ டிசிப்ளின் இன் ஒர்க் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன். அவங்க எதையுமே ஸ்பாட்டில் இட் வில் பி லைக் அ லாஃப் ரயட். ஒரு முக்கியமான சீன், அடுத்த சீன் ஒரு பிரேக் டவுன் சீனாக இருக்கும், இல்லை ஒருத்தன் கொலை பண்ண போகிறான்னா director will have a tough job because we'll be laughing. There's so much fun that goes into it. There's a lot of respect. So adanaala ஒரு ப்ராஜெக்ட்டுமே அவங்களும் another person who just trusts you. Okay. You do your job, I'll do my job. So I think and she's somebody who always wants the character to be real. Okay. எனக்கு இது ரொம்ப அழகா இருக்கும், நீ இதை கொண்டு வா, அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. ஸ்டோரிக்கு நான் சில சமயம் பண்ணும்போது தட்டுவாங்க. So basically I'm a Telugu girl. So தட்டி you don't bring your bright colors into this and you know அவங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்க. So she has actually also taught me a lot of things with all her experience. So it's been a wonderful journey with each other. நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் மேம். இப்போ நான் சில ஃபோட்டோஸ் காட்ட போகிறேன். லைக்
நீங்கள் டிசைன் பண்ண ஃபோட்டோஸ் தான் லைக் அதை பார்த்துட்டு அதோட ஸ்டோரி சொன்னால் நல்லாயிருக்கும் எங்களுக்காக சின்னதாக. ஓகே, சம்திங் அபவுட் இட். எஸ். ஓகே, சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் லைக் இந்த ஈவெண்ட் நீங்கள் தான் ஸ்டைல் பண்ணீங்களா? ஆமாம், ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி இன்ஃபார்மல் திங். அங்கிளும் எங்கள் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த மார்னிங்ஸ் அங்கிள் வாஸ் லைக், நான் இந்த மாதிரி அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்ருக்காங்க, எனக்கு இந்தியன் அட்டையரில் போகணும், நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு. I said, oh, I was more than happy to do it for him, and he's like somebody who doesn't interfere at all. Okay. He just gives it to you, and what I liked about him, because I've never worked with him, the day I went to meet him for a trial, the first day to do his measurements, there was an entire film industry sitting in his house for a particular meeting. Okay. And நான் வந்து 10 மணி மீட்டிங்க்கு என்னோட ஓசிடினால 9:40 போயிட்டேன். ஓகே. உள்ளே போகும்போது எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. அப்போ ஹீ செட், நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் ட்ரையல் பார்த்துட்டு வரேன். ஸோ ஐ செட், இல்லை அங்கிள், நான் சீக்கிரமாக வந்துட்டு நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. நோ, ஐ டோன்ட் லைக் டு மேக் விமன் வெயிட். ஸோ யா, இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் அங்கே போயிட்டு பிக்சர்ஸ் வெளியே வந்த உடனே he called me and thanked me and was excited about it. ரொம்ப நல்லா இருந்துச்சு, everybody. So there was a lot of appreciation and a very childlike quality to that. So it was fun. அடுத்து லைக் இந்த பிக்சர் பத்தி. Okay, this was for the same event. Yes. This was for the same event. அங்கிளுக்கு பண்ணி முடிச்சு ஒரு 2 days கழிச்சு ஜோனி called me from Bombay and she said, இந்த event இருக்கு, திடீர்னு போகணும். And I also said, நம்ம ஊர் பட்டு புடவை கட்டிட்டு போனா it will always be good. And after she spoke to me, Anna called and said, அன்னிக்கு மேட்சிங்கா, ஜோக்கு மேட்சிங்கா, எனக்கு ஏதாவது சிம்பிளாக கிளாஸியாக. ஹீ இஸ் ஆல்வேஸ் வெரி சிம்பிள் அண்ட் கிளாஸி. இந்த மூவி லைக் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு வாத்தியா, லைக் காஸ்டியூம் பார்க்குறப்ப எனக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா நலன் சார் ஆஸ் அ டைரக்டர், ஹீஸ், நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், இட்ஸ் பின் லைக் ஆல்மோஸ்ட் 1.5 years அவரோட இந்த ஜேர்னி. One of the most quirkiest directors and very very polite, very respectful, and அவருக்கு 100 விஷயம் வேணும்னாலும் அதை அழகாக சொல்லி நம்மக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த வேர்ல்டு வர வரைக்கும் he won't settle for it. Okay, this picture speaks many things, ma'am, to women ruling the industry now. இதை பற்றி சொல்லுங்க. ஸ்டார்ட் இது வந்து லைக் சூரை போட்டுல அந்த டைமில். Correct. So you can see me wearing a backpack and a cap in that. So சூரை போட்டிருக்கும்போது mostly I was, apart from being a designer, I was more like an assistant on the set. நான் சொல்லிட்டே இருப்பேன், என் பொண்ணு காலேஜ் போயிட்ட அப்புறமா there is one film I want to assist from day 1 to the last day. So that was in Raigad when we were shooting the crash sequence. And it was fun. அந்த pink bag வந்து ஃப்ரேமில் இருக்கும்போது பயங்கரமாக கத்துவாங்க, get that damn pink bag out of the frame. So நான் தான் I'll go hiding under the trees or ஒளிஞ்சு உருண்டு போயிடுவேன். Okay. So it was fun. நைஸ் மேம். லைக் ஃபியூச்சர் ஏதாச்சும் ஐடியா இருக்கா மேம்? டைரக்ஷன், டெக்னிக்கலாக ஏதாச்சும் அதர் தென் காஸ்டியூம் டிசைனிங் அந்த மாதிரி? இல்லை, இட்ஸ் நைஸ் டு பி ஆன் சுதாஸ் செட். there's so much learning. சூப்பர் மேம். ஃபைனலாக வந்து லைக் நிறைய விமன்ஸ் வந்து அவங்க ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க போகிற ட்ரெஸ் ஆகட்டும், லைக் இது எனக்கு நல்லா இல்லையே, இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் ஒரு டிப் மாதிரி நிறைய விமன்ஸ்க்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் நல்லாயிருக்கும் மேம். ஸ்டைலிங் ஆகட்டும், லைக் see, insecurity, I don't think any woman needs to feel that at all. You have to first be confident within yourself, about yourself. Leave the clothes, leave your hair. So I don't think that makes what you are. Of course it adds to it. ஒரு ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆள் பாதி ஆடை பாதி, ஹேர் அண்ட் மேக்கப்பும் ஒரு கால்வாசி எல்லாம் கலந்து வந்துடுச்சு. ஸோ தேர் இஸ் நோ நீட் டு ஃபீல் இன்செக்யூர். பட் ஐ திங்க் யூ ஜஸ்ட் நீட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். தேர் ஷுட் பி அ லாட் ஆஃப் செல்ஃப் லவ். யூ ஷுட் like looking at yourself, you should like being by yourself, and you should actually fall in love with yourself, and then you're even in your gym clothes, you'll feel fantastic. So I don't think there's any need to feel secure or insecure about it, and just be comfortable. That's it. Super. Thank you so much, ma'am. Had a great time. நிறைய விஷயங்கள் நல்லா பேசணும். பராசக்திக்கு ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் வரப்போகுது உங்களுக்கு தொடர்ந்து. லைக் 2025 உங்களுக்கு பேங்கராக இருக்கணும். Another national award மறுபடியும் நீங்கள் வின் பண்ணணும். நிறைய விஷயம், good things to happen to you. Thank you so much, ma'am. Thank you so much.